6வது எபிசோட்ல நம்ம ஹேரோ அமித்தோட சிலையை எடுத்துட்டு குச்சியை கோடாரியா மாத்தி அங்க இருந்து கிளம்புறான். கூடவே நம்ம அக்காவும் புருஷன் செத்த சோகத்துல ஹேரோவை போட போக அங்க வந்து நம்ம நீதியான கடவுள் அவனை அழிக்கிறதுக்கு கான்ஷுவை விடுவிக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்ல, ஆனா அதுக்குள்ள நம்ம ஹேரோ அமித்தை விடுவிச்சிடறான். சரின்னு அக்காவும் கான்ஷுவை விடுவிக்க அப்புறம் என்ன சண்டை சிறப்பா ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அங்கிட்டு மார்க் ஸ்டீவ் சித்தத்தை தாங்க முடியாம அவனோட இதயத்தை எடுத்து ஸ்டீவோட கையில வச்சு ஒசேரிஸோட கதவு முன்னாடி கல்லா மாற, அப்ப டக்குன்னு அந்த இதயம் மறைஞ்சு இவனுங்க 2 பேருக்கும் உயிர் வந்து ஒசேரிஸோட கதவு மூலமா திரும்ப அவனுங்களோட உடம்புக்கே வந்துடுறானுங்க. ஆனா அதுக்குள்ள இங்கிட்ட ஹேரோ இருக்கிற கெட்டவனுங்க எல்லாரோட ஆத்மாவையும் அவனுங்க கெட்டது செய்யறதுக்கு முன்னாடி அவன் கடவுளுக்கு படையில போட, அதே நேரத்துல இங்கிட்டு நம்ம அக்காவை அவத்தர ஏத்துக்கிட்ட நீதியான கடவுள் அக்காக்கு ஒரு சூட்டை கொடுக்க, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் ஹேரோவை பொழக்க கூட நம்ம அக்காவும் ஜாயின் ஆகி 2 பேரும் சேர்ந்து அவனை பொழந்து கட்டுறானுங்க. அவன் ஒத்த ஆளு நம்ம பசங்க 2 பேரும் அசால்ட்டா சமாளிக்கிறான். அப்படி ஒரு கட்டத்துல பயல படுக்க போட்டு செய்ய போறான்னு பார்த்தா டக்குன்னு கண்ணு 2 மேல போய் ஃபுல்லா ஃபிளாஷ் அவுட் ஆக பார்த்தா கோடாரி உடஞ்ச நிலைமையில பய சாகர தருவாயில தலைவன் கையில தொங்கிட்டு இருக்கான். இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு, ஸ்டீவும் செய்யல மார்க்கும் செய்யல, அப்புறம் யாரா செஞ்சான்னு யோசிக்கிறதுக்குள்ள அங்கிட்டு நம்ம கான்ஷுவை கொத்துக்கறி போட தூக்கிட்டு போக, இதை பார்த்து நம்ம பசங்க ஒன்னா சேர்ந்து ஹேரோ உடம்புக்குள்ளேயே அமைத்து அடைச்சிடறானுங்க. அவ்வளவுதான் சுபம்னு எண்டு கார்டு போட்டுருவானுங்கன்னு பார்த்தா போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம கான்ஷு ஹேரோவை கடத்தி தன்னோட புது அவதாரம் அறிமுகப்படுத்துறான். வேற யாரும் இல்ல, நம்ம மார்க் உடம்புக்குள்ளேயே இருக்க ஜே கிளாக்லே தான். அப்ப இவன் தான் அந்த சம்பவத்துக்கு காரணம். அடுத்து இவன் என்ன கூத்து பண்ண காத்திருக்கானோ. நெக்ஸ்ட் சீசனை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.